அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜனிகிருபா. நான் உங்களுக்கு இன்றைக்கு கொழுக்கட்டை மோதகம் எப்படி செய்வதென்று செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் வறுத்த பயிர் எடுத்து வச்சுருக்கேன். பாதி தேங்காய் திரி வச்சுருக்கேன். 250 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் ஒரு வெல்லம் போட்டிருக்கேன். ரெண்டு சொன்னேன் கருப்பாக இருக்கா, கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இந்த சுண்டால் நான் ஒரு சுண்டு அவிச்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சுண்டுக்கு கொஞ்சம் குறையத்தான் அரிசிமா எடுத்தனா ஏண்டா சாஃப்டாக இருக்கும். அரிசிமா குறைச்சி போட்டால் கலர் வடிவயம் இருக்கும். ஒரு தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப ஏலக்காய் பவுடர், தேவைக்கேற்ப கொஞ்சம் எண்ணெய் தொட்டு பிடிக்கிறதுக்கு. நம்ம பயிர் இப்போ கணக்கு அவிக்க தேவையில்லை. இருந்தால் கொஞ்சம் உடைய பார்க்கும். வறுத்த பயிர் கொஞ்சமாக அவிய விட்டால் காணும், நல்லா கரைய விடாமல். சர்க்கரையும் நான் இப்படி செய்கிறேன்னு சொன்னால் வெட்டி போட்டால் சில வேளை இந்த கட்டியாக இருந்தால் சர்க்கரை வெளியில் உடைஞ்சி வர பார்க்கும். இதுன்னு சொன்னால் எல்லாம் இதாக இருந்தால் உடையாக வடிவாக நீட்டாக அவிக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சு 1 நிமிஷம் ஆற விட்டுட்டு இதுக்குள்ளே ஊற்றி மாவையும் இதுக்குள்ள போட்டு அவிச்சமா அரிசிமா கொஞ்சம் உப்பு கணக்க தேவையில்லை, கொஞ்சமாக போட்டிங்கன்னா காணும் இனிப்பு தானே. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் கிண்டணும். கணக்க விட்டு அப்படி தண்ணி கூடிடும். நான் கொஞ்சம் பச்சை தண்ணியும் கலக்குறேன். மாவை குழைச்சா காய விடக்கூடாது, இல்லை பிடிக்க கஷ்டமாக இருக்கும். குழைச்சி போட்டு நீங்கள் ஒரு தட்டால் மூடி விடுங்க. பயிரை அவிஞ்சிட்டு நான் என்ன செய்ய ஓப்பன் பண்ணிட்டு பயிரை வடித்து சர்க்கரைக்குள்ளே போட போகிறேன். திறக்க அவிய விட தேவையில்லை. அந்த சர்க்கரைக்குள்ளே அவிய போடுறதால நான் கொஞ்சமாக அவிச்சா காணும். பாருங்க, இப்போ சர்க்கரை வடிவம் எல்லாம் கரைஞ்சிட்டு நாங்கள் இனி இந்த வடித்து வச்ச பயிர் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பயிர் சர்க்கரையும் வடிவாக கலந்து வந்தாச்சு. நான் இதுக்குள்ளே தேங்காய் போட போகிறேன். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் இதுக்கு எடுத்து வச்சு அதையும் போட போகிறேன். சர்க்கரையை வெட்டி போட்டு போடலாம், ஆனால் அது சில உடைய பார்க்கும். இந்த உடைய உருக்கி போட்டால் உடையாக வடிவாக வரும். அதனால தான் உரிக்கினேன். இப்போ இந்த தண்ணி வத்தம் மட்டும் அடுப்பில் கொஞ்சம் தண்ணி போட்டு ஆற விட்டு தான் நாங்கள் பிடிக்கணும். வேண்டாம் அப்போ தான் வடிவாக பிடிக்கலை. பாருங்க, இப்போ வடிவாக எல்லாம் கலந்தாச்சு. நாங்கள் இனிப்பு நல்ல கணக்காக இருக்குது. இந்த கலர் வடிவாக இருக்குது. இந்த கணக்க சர்க்கரை போட்டால் கருப்பாக இருக்குது. இது நல்ல வடிவாக இருக்கும். இனி நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி வடிவாக ஆற விட்டுட்டு தான் இனி பிடிக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆற விடுவோம். இப்போ வடிவாக இந்த உள்ளுடன் எல்லாம் செய்தாச்சு. இப்போ கொழுக்கட்டை மோதம் பிடிப்போம் அப்படின்னு பாருங்க. இது கொஞ்சம் எண்ணெய் பூசுவோம் இது வைக்கிறதுக்கு.
காய்ச்சி போடும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நாங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு மாவு சொட்டாகவே இருக்குது. வடிவ மாவை அமர்த்தி நெஞ்சு போட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் சில பூச தேவையில்லை, நான் கொஞ்சம் பூசுகிறேன். மோதுறதுக்கு பாருங்க இப்படி குண்டாடுமா கண்டிட்டு கணக்க வைக்காம கொஞ்சமாக ஆகலும் இதை பிடிக்காமல் கொஞ்சம் மொத்தமாக பிடிக்காமல் மெல்லி சாமிங்க ஒரு கணக்கான பத்திரம் பிடிச்சிங்கன்னா ஓகே. பாருங்க மூடியாச்சு. ஒரு இது ஒன்று தெரியாமல் வடிவெல்லாம் அழுத்தி பிடிச்சிருக்கிறேன். பாருங்க இப்போ இதில் வச்சுட்டு மூடி தண்ணிங்களா காயாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ பிடிச்சிட்டேன் கொஞ்சம். இல்லைன்னா அவிய வைக்கப்போம். அவிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசணும். எண்ணெய் பூசினா தான் ஒட்டாமல் வடிவாக வரும். கொஞ்சம் எண்ணெய் பூசுகிறேன். உண்டோட ஒன்று முட்டை அவிச்சிங்கன்னா தான் அந்த உடையாமல் வரும். இப்போ தண்ணியும் வந்து கொதிச்சுட்டுது. இப்போ ஒரு 6-7 நிமிஷம் அவிச்சிங்கன்னா காணும். இப்போ அவிய விட்டு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு கூட பார்ப்பேன். இப்போ அங்கே அடுத்து கொழுக்கட்டை பிடிக்க போகிறேன். பாருங்க காயாமல் சொப்டாகவே இருக்குது. கொழுக்கட்டை வடிவ நடுவில் வச்சுட்டு மூடி போட்டு திரும்ப ஒருக்கா அமர்த்தி மெல்லி சாக்கிட்டு கொழுக்கட்டை நல்லா பிடிச்சிருக்கு. வச்சுட்டு நாளைக்கு அவிஞ்சிருக்கு நினைக்கிறேன். பாப்பம் 7 நிமிஷத்துக்கு கிட்ட ஆயிட்டுது. நீங்கள் எடுக்கும்போது அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு சுடும். இதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி தான் எடுக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றி போட்டு மெல்ல மடக்க பாருங்க. கொஞ்சம் வடிவா உடையாமல் எல்லாம் வடிவா அவிஞ்சு வந்திருக்கு.
தண்ணி ஊற்றி ஊற்றி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் கையில் சுடாது உங்களுக்கு, உடையாமல் நல்ல வடிவாக வந்திருக்கு பாருங்க. பாருங்க இப்போ மோதகம் இல்லாமல் அவியாமல் நல்ல வடிவாக வந்துருக்கு, உடையாமல் வந்துருக்கு. நாங்கள் இப்போ அடுப்பை கூட்டி விட்டுட்டு இந்த கொழுக்கட்டையை போகிறோம். இப்போ தண்ணி விட திறந்து விட்ட தண்ணி அதுக்கு இடிக்கும். இப்போ கொழுக்கட்டையை வந்து நாங்கள் இப்போ வைக்க போகிறோம். இதுவும் ஒரு 7 நிமிஷம் அவிய வச்சா ஓகே. பாருங்க இப்போ கொழுக்கட்டை அவிஞ்சிருக்கும், பார்ப்போம் மேலே. அடுப்பை குறைச்சி போட்டு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்க இப்போ சுவையான கொழுக்கட்டை மோதகம் அவிச்சு முடிச்சாச்சு. நல்ல சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. உடைச்சு பார்ப்போம். சர்க்கரை கணக்க போட இல்லை, வெல்லம் போட்டு நடு நல்ல கலர் நல்ல வடிவாக வந்திருக்குது, நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. மோதகம் இந்த கொழுக்கட்டையை பாருங்க. நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.